நிறைவு செய்தியாக அமெரிக்காவில் செயல்படக்கூடிய மத சுதந்திர அமைப்பு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் குறித்தும் இந்தியாவின் உளவு அமைப்பான ரா குறித்தும் விமர்சனத்தை வச்சிருக்காங்க. நிறைய சொல்றாங்க அதை பேன் பண்ணிடணும், இங்கிருந்து அதை சார்ந்து வரக்கூடியவர்களுக்கு விசா கொடுக்கக்கூடாது, அப்படி இப்படிலாம் நிறைய சொல்றாங்க. நீங்க இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? ரா பார்த்தாவே அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் ஒரு பெரிய பயம், பாகிஸ்தானுக்கு பயம். கனடாவில் பல பேர் அடையாளம் தெரியாத போல காலிஸ்தானிய தீவிரவாதிகளை நாம என்ன சொல்றோம், யாராவது போட்டு தள்ளியிருப்பாங்க. அன்னோன் தான், நம்மளை பொறுத்த வரைக்குமே அது அன்னோன் தான், யாராவதுன்னு சொல்றோம். அந்த யாவை எடுத்துட்டு ரா தான் போட்டு தள்ளிது என்று குற்றச்சாட்டு. கனடாவும் அந்த அளவுக்கு பயம். அதே போல ஆர்எஸ்எஸ் பார்த்து பயம். ஏன்னா மோடியை போன்ற ஒரு வலிமையான தலைவரை பின்புலத்தில் உருவாக்கியது ஆர்எஸ்எஸ். அப்ப உள்நாட்டிலே இந்த நாட்டை காத்து கொண்டிருக்கூடிய காவல் தெய்வமா இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் வெளிநாட்டுல இதை போல ஒரு தலை சிறந்த உளவமைப்பு எதுவும் இல்லை. அதனால அந்த வெளிநாட்டு உளவமைப்பு ரா பார்த்து ஒரு பயம். ஆகவே உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நம்முடைய நாட்டை காக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் யாராக இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து வயிறு எழுந்திருக்கிறது அமெரிக்காவில் உள்ள இந்த பின்புலத்திலே சர்ச்சை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு. நீங்க இந்த அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய இந்த எல்லா அமைப்புகள் பார்த்தீங்கன்னா பின்னால பார்த்தீங்கன்னா ரிமோட்ல ஒரு சர்ச்சை ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ரிப்போர்ட்ல எது கொடுக்குறாங்கன்னா, இப்ப நம்ம நாட்டுல மத சுதந்திரம் போயிடுச்சா? அப்படி கிடையாது. இந்த அறிக்கையை வச்சு என்ன பண்ணுவாங்க, உடனே அடுத்த நாளைக்கு என்ன பேசுவாரு, ரெடியா நம்ம இருக்காரு ராகுல் காந்தி உடனே ஆரம்பிச்சிருவார். உடனே பல வயர் மாதிரி பத்திரிகைகள், பல மீடியாக்கள்ல சிறுபான்மை மக்களுக்கு இந்தியாவில் பாதுகாப்பு இல்லை, அவங்களே அமெரிக்காக்காரனே சொல்லிட்டான். இதுக்கு என்ன பதில்? பார்லிமெண்ட்டை முடக்க முடியும். எல்லாத்துக்கும் தீனி போடக்கூடிய நெரேட்டிவ் செட்டிங்காக இப்படி ஒரு அறிக்கை பண்ணு கொடுப்பாங்க. தேர்தலில் பேசுறதுக்கு வாய்ப்பாச்சு. இப்ப நம்ம ஸ்டாலினை எடுத்து நாளைக்கு பேசுவார், நாளை மறுநாள் நாளைக்கு பேசுவார். ஆகவே இப்படி வாய்க்கு தீனி போடுவதற்காக ஒரு அறிக்கையை ஒருத்தர் தயார் பண்ணுவாங்க. அதுக்கு எந்த விதமான சோர்சஸ் எவிடன்ஸ் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவ்வளவு பேச்சு பேசுறாங்களே, அந்த சிரியால அந்த மற்ற ஈராக் போன்ற நாடுகள்ல யாசிதி என்கின்ற பெண்களுக்கு நடக்கூடிய கொடுமை பற்றி ஏகப்பட்ட ஒரு விஷயம் வந்திருக்கு. அடிமைகளா விற்கிறாங்க, செக்ஸ் ஸ்லேவ்ஸா வித்துட்டு இருக்காங்க, இன்னும் நடந்துட்டு இருக்கு. அதை பற்றி வீடியோக்கள் வெளிப்படையா வருது. அதை பத்தி இவங்க தான் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்களா? நம்ம நாடு சுதந்திரம் அடைந்து பிரிஞ்சு போகக்கூடிய சமயத்துல பாகிஸ்தான்ல கிட்டத்தட்ட 2-3 கோடி பேர் பக்கம் இந்துக்கள் இருந்திருக்காங்க. இங்க அதே போல 2-3 கோடி அளவுக்கு இந்துக்கள். சரியான சென்சஸ் பார்த்தா தெரியும், நான் தோராயமா சொல்றேன். இன்றைக்கு பாகிஸ்தான்ல எத்தனை இந்துக்கள் இருக்காங்க? சில லட்சம் இருந்தா பெரிய விஷயம். இன்றைக்கு இந்தியாவில் 20 கோடி முஸ்லீம் மேல இருக்காங்க, 20.7. அப்ப இங்க 2-3 கோடி ஆகிறது முஸ்லீம் இத்தனை அளவுக்கு வந்திருக்குன்னா மத சுதந்திரம் எல்லாம் வந்திருப்பாங்களா? அப்ப பாகிஸ்தானை பார்த்து நீ கேள்வி கேட்டியா? 2 கோடி பேர் இந்துக்கள் இருந்தாங்களே, என்ன ஆச்சு? புள்ளி உரம் கொடு, இப்படி 2 லட்சமா போச்சு, போர்ஸ் பண்ணியா, மத மாத்தினியா? இன அழிப்பா? கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆகவே ஏதாவது ஒரு நாட்டை கார்னர் பண்றேன்னா இவங்க ஒரு அறிக்கை விடுவாங்க. உடனே அந்த அறிக்கையை வச்சு இங்க உள்ள கட்சிகள்லாம் சில்வண்டர் மத்த எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இது நடந்துட்டு இருக்கு. அதனால முதல் முறையாக நம்முடைய அரசாங்கம் இதே போல மோடி ஆட்சி வந்த பிறகுதான் நடந்திருக்கு. பதில் கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம நாட்டுல பல மாநிலங்கள் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்திருக்கிறது மத சுதந்திரத்துக்கு விரோதம். அது எப்படி விரோதம் எனக்கு புரியல. கட்டாயமா மதம் மாத்தி தடை பண்ணக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. அப்போ மதம் மாத்திரம் என்னன்னா ஃப்ராடு பண்ணி மதம் மாத்தலாம். அது ஏன் மாத்திரம் கேட்டோம்னா மத சுதந்திரம் பறி போச்சான். அது திருப்பி நம்முடைய அரசாங்கம் கேட்டிருக்கு, உங்க அமெரிக்க நாட்டுல ஹிந்து கோயில் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? முதல்ல அதை போய் அறிக்கை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அங்குள்ள இந்தியன் டயஸ்பரா, குறிப்பா ட்ரம்ப் வந்த பிறகு தொடர்ந்து பல தாக்குதல் நடந்திருக்கிறது. ரேஷியல் நிறைய விஷயங்கள் ஈவெண்ட்ஸ் பல்கலைக்கழகங்கள்ல இந்திய மாணவர்கள் மீது தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதனால இதுக்கெல்லாம் பதில் சொல்லட்டும். அதனால இவங்க எல்லாமே அமெரிக்கா ஒரு அறிக்கை கொடுக்கும், அப்ப நாம ஒரு அறிக்கை அமெரிக்கா பத்தி நம்ம கொடுக்குறோம், இதே போல அறிக்கை கொடுக்குறோம், உடனே செயல்படுத்துவாங்களா? பதில் கேள்வி கேட்கிறேன். ஆகவே இதெல்லாம் நம்ம நாட்டில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துவதற்காகவே இவங்க தயாரிக்கக்கூடிய ஒரு அறிக்கை. அதனால அதுக்கு மேலே இதுக்கு ஒன்றும் பெருசா நம்ம ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கவர்மெண்ட் திருப்பி பதில் கேள்வி கேட்டிருக்கு.
அதனால கொஞ்ச நாள்ல இதெல்லாம் இந்த அறிக்கைக்கெல்லாம் ஒன்றும் மதிப்பே இல்லைன்னு சொல்லி மக்களை புறந்தள்ள ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதான் ஆக போறது. எப்படி அந்த ஐநா சபைன்னு சொன்ன ஒரு காலத்துல ஒரு பெரிய மதிப்பு இருந்தது. இப்ப ஐநா சபையா அவன் கிடக்குறான் அவட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கண்டுக்காம போறாங்களா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். ஏன்னா இப்ப பாருங்க, இவங்க டபுள் ஸ்டாண்டர்ட் எப்படி பார்க்கலாம்னா, அமெரிக்க நாட்டுல இந்த தீவிரவாதி என்று அறிவித்து பின் லேடன் என்ன பண்றாங்க, பாகிஸ்தான் உள்ள பூந்து போய் தாக்கி அவனுக்கு ரொம்ப கடல் தூக்கி போடுறாங்க. இட் இஸ் அமெரிக்காவுடைய ரைட் என்று பேசுறாங்க. கரெக்டுங்களா? ஏன்னா எங்க நாட்டு மேல தீவிரவாத தாக்குதல் நடத்தினான். இதே காலிஸ்தானி தீவிரவாதி பண்ணாவா அவர் பேர் என்ன? காலிஸ்தானி பண்ணு. இப்ப அந்த பண்ணு மேல எங்கள் நாட்டுக்குள்ளே புகுந்து பண்ணுவை தாக்க இந்திய அரசாங்கம் முயற்சி செய்கிறது என்று குற்றச்சாட்டு வைக்கிறது அமெரிக்கா. நம்ம அரசாங்கம் மறுத்து இருக்கு, அது வேற. ஆனா இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, இவங்க இன்னொரு நாட்டுல போய் இவங்க நாட்டுக்கு பாரமா இருக்கிற தீவிரவாதியை இவங்க சுட்டு கொண்டு என்ன வேணா பண்ணுவாங்களாம். இவங்க நாட்டுல இதே போல இன்னொரு நாட்டுக்கு பிரிவினை ஏற்படக்கூடிய தீவிர ஒளிஞ்சிருப்பானா அவன் அரசாங்கம் எதுவுமே பண்ணக்கூடாதான். அது எப்படி இருக்க முடியும்? டபுள் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்க முடியும்? ஆகவே இந்த டபுள் ஸ்டாண்டர்டை எல்லோரும் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அறிக்கையே போகஸ் அறிக்கை. அதனால இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பாருங்க, ஏதோ ஒரு 20 பேர் உட்கார்ந்து அறிக்கையை தயார் பண்ணி பார்லிமெண்ட்டை முடக்கி இருக்காங்க. அதே போல இந்த அறிக்கையும். அதனால இதை நம்ம புறந்தள்ளி விடலாம். இருந்தாலும் நம்முடைய அரசாங்கம் முதல் முறையாக மோடி அரசாங்கம் இதே போன்ற அறிக்கைகளை பதில் கேள்வி கேட்டிருக்கிறது. மோடி அரசாங்கத்தை பாராட்டுகிறோம்.